ஓம் சாந்தி. மவுண்ட் அபு B.K. சூரஜ்பாய்ஜி அவர்களுடைய தாரணைக்கான வகுப்பு. நாம் சங்கமயுக நேரத்திற்கு மகத்துவம் கொடுப்போம். உலகில் வேறு யாருக்கும் இது தெரியவே தெரியாது. கொஞ்சம் லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு மட்டுமே இது தெரியும். அதாவது புருஷோத்தம சங்கமயுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பொன்னான யுகம் வரப்போகின்றது. உலக மக்களோ பொன்னான யுகத்தை உருவாக்குவதற் பற்றி பேசுகிறார்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார்கள், உழைக்கின்றார்கள். ஆனால் நமக்கோ நம்பிக்கை இருக்கின்றது, இந்த காரியம் சுயம் படைப்பாளர் பகவானுடையதாகும். இது மனிதர்களுடைய காரியம் அல்ல. மேலும் அவர் இந்த பூமியில் சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகான் ஆத்மாக்கள் மூலமாக, தன்னுடைய சிவசக்தி சேனை மூலமாக. இந்த சங்கமயுக நேரத்தில் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நாம் நேரத்தின் மகத்துவத்தை மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண நேரம் அல்ல. நமக்கு யாராவது பெரிய மனிதர்கள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவர்களை சந்திப்பதற்கான தருணம் கிடைக்கின்றது. அவர்களுடன் ஓரிரு நாட்கள் நாம் கழிக்கின்றோம் என்றாலே நமக்கு எவ்வளவு அழகான அனுபவம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையே ஆனந்தத்தில் நிரம்பி விடுகின்றது. ஃபோட்டோஸ் எடுக்கின்றோம், நினைவு சின்னங்களை உருவாக்குகிறோம், அனைவருக்கும் கூறுகின்றோம், நமக்கு சுயம் பகவானுடைய துணை கிடைத்திருக்கின்றது. அவர் என்னுடன் வந்து இருங்கள் என்ற அழைப்பு விடுத்துள்ளார். தினமும் அவரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துள்ளார். தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் உங்களுடன் தான் சந்திப்பேன், பக்தர்களுடன் அல்ல. அந்த நேரம் தனது குழந்தைகளுக்காக பகவான் வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் அந்த நேரத்திற்கான லாபத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நேரம் உண்மையில் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். மிகவும் பவித்திரமான, மிகவும் தெய்வீகமான நேரத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். முழு உலகமும் கலியுகத்தினுடைய இருண்ட இருளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். துக்கங்கள், குழப்பங்கள், மனநோய்கள், விவாகரத்து வழக்குகளில், மேலும் ஒவ்வொரு வீடிலும் சண்டைகளில் அநேகருடைய வாழ்க்கை அசாந்தி மற்றும் துக்கங்களால் நிறைந்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அநேகருக்கு வாழ்வதற்கான விருப்பமே இல்லை. அவர்கள் இறக்க விரும்புகிறார்கள். ஆனால் அப்படியே இறந்தாலும் இந்த கஷ்டங்கள் 100 மடங்கு அதிகரிக்கின்றன. எனவே யாரும் இறந்து போக வேண்டும் என்று சங்கல்பம் செய்ய வேண்டாம். ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஞானத்தின் மூலமாக நாம் இந்த அனைத்து விஷயங்களையும் சரி செய்துவிடவும் முடியும். மேலும் சகஜமாகவே கடந்தும் சென்றுவிட முடியும். யோசித்து பாருங்கள். இது அதே நேரம் சுயம் பகவான் நமக்கு வரதானங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைத்து பிராப்திகளையும் செய்வித்து கொண்டிருக்கின்றார். பிறவிகளுக்கும் நமது உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நமக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு வழியை காண்பித்து கொண்டிருக்கின்றார். சுகம், சாந்தி, குஷி, அன்பு, தெய்வீக குணங்கள், சக்திகள், அனைத்து பொக்கிஷங்களாலும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்பேற்பட்ட நேரத்திலும் யாராவது ஒரு மனிதர் இதற்கான லாபத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் யோசித்து பாருங்கள். அவரை என்னவென்று சொல்வார்கள்? அவரை புத்திசாலி என்று சொல்வார்களா என்ன? எனவே யோசித்து பாருங்கள். பாபாவுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மிகவும் புத்திசாலிகளாவோம். நேரத்திற்கும் மகத்துவம் கொடுப்போம், எண்ணங்களுக்கும் மகத்துவம் கொடுப்போம். இந்த நேரம் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் அடைய முடியும் என்பதற்கான லிஸ்டை உருவாக்குங்கள். அனைவருமே இந்த ஹோம்வொர்க் செய்ய வேண்டும். இந்த நேரம் ஜென்ம ஜென்மத்திற்கான சிரேஷ்டமான பாக்கியத்தை உருவாக்குவதற்கான நேரமாகும். இந்த நேரம் ஆசீர்வாதங்களை சேமிப்பதற்கான நேரமாகும். பகவான் மூலமாக விதவிதமான அனுபவங்களை செய்வதற்கான நேரமாகும். இந்த நேரம் அவருடன் கூடவே இருந்து பரம சுகம், அதீந்திரிய சுகத்தை அனுபவிப்பதற்கான நேரமாகும். பிராப்திகளோ இருக்கவே செய்கின்றன. வரதானங்கள் அடையுங்கள். இந்த நேரம் அவரிடமிருந்து என்னென்ன பிராப்திகளை நாம் அடைகின்றோமோ
அவை அனைத்தும் அழிவற்றவையாக ஆகிவிடுகின்றன. மேலும் பிறவி பிறவிகளாக நம்மோடு கூடவே இருக்கும். சத்யுகம் திரேதாயுகம் மட்டுமல்லாமல் துவாபரயுகத்திலுமே கூட இந்த அனைத்து பொக்கிஷங்களும் மிகப்பெரிய அளவில் நம்முடன் கூடவே வருகின்றன. ஆகவே இது நமது மிகப்பெரிய ஒரு காரியமாகும். நாம் மிக நன்றாக சிந்தனை செய்து இந்த நேரத்திற்கான லாபத்தை எடுத்துக்கொள்வதற்கான திட்டத்தை உருவாக்குவோம். தூங்குவதை பிறகு பார்த்து கொள்ளலாம். வீணான விஷயங்களில் இருப்பதற்கு எந்த ஒரு மகத்துவமும் இல்லை. விஷயங்களை பெரிதுபடுத்தி கொண்டே இருப்பது, அவற்றில் குழம்பிக் கொண்டே இருப்பது, இதனால் எந்த லாபமும் இல்லை. புத்திசாலிகள் யார் என்றால், யார் விஷயங்களை உடனே முடித்துவிட்டு தனது சிரேஷ்டமான ஸ்திதியில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான். எனவே ஏன் நாம் நமது எண்ணங்களின் சக்தியை சேமித்து இந்த நேரம் நமது பாக்கியத்தை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது? அப்போது எந்த ஒரு பிறவியிலும் நமது பாக்கியத்தில் குறை ஏற்படாது. ஓம் சாந்தி.